ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகளில் ஒன்றான ஐடிபிபிஎஃப், அதாவது இந்தோ தீபத்தியன் பார்டர் போலீஸ் போர்ஸ், இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸுக்கான 2024க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இதுக்கு வந்து எலிஜிபிள். இந்த கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் கேஜரட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு கீழே வரும். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 செப்டம்பர் 2024 1 அக்டோபர் 2024 வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 819 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 389 வேகண்டும், எஸ்சியில் 41 வேகண்டும், எஸ்டியில் 60 வேகண்டும், ஓபிசியில் 138 வேகண்டும், இடபிள்யூசியில் 69 வேகண்டும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 697 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் 69 வேகண்டும், எஸ்சியில் 7 வேக்கண்டும், எஸ்டியில் 10 வேக்கண்டும், ஓபிசியில் 24 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 12 வேக்கண்டும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 122 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் ஒட்டுமொத்தமாக 819 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இதுக்கு பே பண்ணுவாங்க. இந்த கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு NSQF லெவல் 1 கோர்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா கிச்சன் ஃப்ரம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுடைய ஏஜ் லிமிட் டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்டோபர் 1999லேருந்து 1 அக்டோபர் 2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அப்படி நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி நான் கிரிமினல் கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் இருக்கணும். இது ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 155 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 75 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணி 80 சென்டிமீட்டரும் இருக்கணும். இது எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஃபீமேலுக்கு 148 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் தான், 75 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஸ் பண்ணி 80 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை 7.30 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு 11 ஃபீட் லாங் ஜம்பை 3 சான்சஸ் கொடுப்பாங்க. 3.5 ஃபீட் ஹை ஜம்புக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். அடுத்ததாக ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் ரன்னிங்கை பார்த்தீங்க அப்படின்னா 4.45 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 ஃபீட் லாங் ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. 3 ஃபீட் ஹை ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட். இதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 50 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். இது OMR அல்லது CPT மோடில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அல்லது OMR டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். இது வந்து 15 வினாக்கள் 15 மதிப்பெண்களுக்கு. அடுத்ததாக இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து 10 வினாக்கள் 10 மதிப்பெண்களுக்கு. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா
ஆப்டிடியூட் இது வந்து 15 வினாக்கள் 15 மதிப்பெண்களுக்கு. 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இது 10 வினாக்கள் 10 மதிப்பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும். எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் உங்களுடைய தேர்வு வந்து நடைபெறும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் எக்ஸைரிஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த ஒரு அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா தாராளமாக போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் https://recruitment.itppolice.nic.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் அதுக்கான டவுட்டை வந்து கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.